ஜனவரி 10 முதல் நேற்று காணும் பொங்கல் விடுமுறை வரை தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தியேட்டர்களில் வசூல் வேட்டை நடத்திய படங்களை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த வணங்கான் திரைப்படம் ஷங்கரின் கேம் சேஞ்சர் படத்துடன் வெளியானது. கடந்த 7 நாட்களில் இதுவரை வணங்கான் திரைப்படம் 6.3 கோடி ரூபாயை இந்திய அளவில் வசூல் செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், வரலட்சுமி, சரத்குமார், அஞ்சலி, சந்தானம் உள்ளிட்ட பலர் நடிப்பில் 12 ஆண்டுகள் லேட் ரிலீஸாக வெளியானாலும் இந்த 2025ஆம் ஆண்டின் பொங்கல் வின்னராக மதகதராஜா படம் மாறியிருக்கிறது. காணும் பொங்கலுக்கும் கலெக்ஷனை இந்த படம் அள்ளிய நிலையில் இதுவரை 25 கோடி ரூபாய் வசூல் செய்து மாஸ் காட்டியுள்ளது. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு விடுமுறைகளில் 40 முதல் 50 கோடி வரை வசூல் செய்யும் என்று கூறுகின்றனர். அடுத்தது பொங்கல் தினத்தை முன்னிட்டு ஜனவரி 14ஆம் தேதி வெளியான ரவி மோகனின் காதலிக்க நேரமில்லை படத்தை கிருத்திகா உதயநிதி இயக்கியிருந்தார். நித்யா மேனன், வினய், டிஜே போன்றோர் நடித்திருந்த இந்த திரைப்படம் இதுவரை 4.84 கோடி வசூலை ஈட்டியிருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. அடுத்தது விஷ்ணுவர்தன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில ஆகாஷ் முரளி, அதித்தி சங்கர் நடிப்பில் வெளியான நேசிப்பாயா திரைப்படம் இதுவரை 60 முதல் 80 லட்சம் மட்டுமே வசூல் செய்திருக்கும் என்றும் இன்னமும் 1 கோடி வசூலை கூட அந்த படம் தொடவில்லை என தகவல் வெளியாகியுள்ளன. இன்னும் 3 நாட்கள் விடுமுறை உள்ள நிலையில் அனைத்து படங்களும் கூடுதல் வசூல் வேட்டை நடத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொங்கல் சுந்தர் சி விஷால் கூட்டணிக்கு வெற்றி பொங்கலாக மாறியுள்ளதை யாருமே மறுக்க முடியாது. ஆனால் கோலிவுட் ஒட்டுமொத்தமாக பெரிய பாக்ஸ் ஆபீஸ் லாபம் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.